இன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 10லேருந்து 15 துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 10லேருந்து 15 வரமிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் ஃப்ரை ஆனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சிடலாம். 12 எலுமிச்சம்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சு 7 நாள் கழித்து எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தில் அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ டேஸ்ட்டான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸியான ரெசிபி. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் மேனகா சுமித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.